சர்வ பரிபாலனின் அன்பை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. சலாத், குர்ஆன் சொல்லும் உண்மை என்ன என்ற தலைப்புல நாம பார்த்த முதல் பாகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சோம். அதாவது சலாத் அப்படின்னா தொடர்புங்கிற அர்த்தம் இருக்கிறத குர்ஆன் வழியாகவே நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த புரிதலை அடிப்படையா வச்சு சலாத்ங்கிற இந்த அரபி வார்த்தை இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பார்த்து நமக்கு கிடைச்ச அந்த தொடர்புங்கிற அர்த்தம் அங்க இருக்கிற வசனங்கள்ல எப்படி சரியா பொருந்தி வருதுன்னு சிந்திச்சு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில முதலாவதா அத்தியாயம் 2 வசனம் 3ல தான் இந்த சலாத் வார்த்தை வருது. இதோட சூழலை நாம சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அத்தியாயத்தோட முதல் 5 வசனங்களையும் இப்போ சேர்த்து பார்ப்போம். முதல்ல அந்த வசனங்களோட அரபி மூலம் மற்றும் தமிழாக்கத்தை வாசிக்கிறேன். ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அலிஃப் லாம் மீம், அது வேதம், அதில் சந்தேகமே இல்லை, உணர்ந்தறிந்து பண்படுவோருக்கு வழிகாட்டியாகும். அவர்கள் மறைவானதுடன் நம்பிக்கை கொள்கின்றனர், சலாத்தை தொடர்பை நிலைநாட்டுகின்றனர், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவிடுகின்றனர். அவர்கள் உனக்கு இறக்கி வைப்பதையும் உனக்கு முன்னர் இறக்கி வைத்ததையும் நம்பிக்கை கொள்கின்றனர், மேலும் மறுமையுடன் அவர்கள் உறுதியாய் உள்ளனர். அத்தகையோர் தங்கள் பரிபாலனிடமிருந்து வழிகாட்டுதலின் மீது உள்ளனர். அத்தகைய அவர்களே வெற்றியாளர்கள். இப்போ இந்த வசனங்களை ஒவ்வொன்னா ஆழமா சிந்திச்சு பார்ப்போம். வசனம் 1 அலிஃப் லாம் மீம். இதுல பாத்தீங்கன்னா இந்த முதல் வசனமா வர்ற அலிஃப் லாம் மீம்ங்கிறது தனித்தனி எழுத்துக்களா நிக்குது. இத அ லா மா அப்படின்னு உச்சரிப்பது உண்டு. உண்மையில இப்படி ஒற்றை எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு பெரிய விஷயத்த சுருக்கமா சொல்றது நம்ம வழக்கத்துல இருக்கிற முறைதான். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச திமுக கட்சியை எடுத்துக்கோங்க. அதுல தீங்கிற முதல் எழுத்தை பார்த்தாலே திராவிடம்னு விரியும். அந்த திராவிடம்ங்கிற சொல்ல கவனிச்சோம்னா அதுக்குள்ள ஒரு பெரிய வரலாறே அடங்கி இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஐடி துறையில இருந்தும் உதாரணம் எடுக்கலாம். அதாவது ஒரு சாஃப்ட்வேருக்கு கோடிங் எழுதும்போது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நீளமா எழுத மாட்டாங்க. ஒரு முறை எழுதின அந்த தொகுப்புக்கு ஒரு சின்ன பெயர் வச்சிடுவாங்க. அடுத்த முறை அது தேவைப்படும் போது அந்த பெயரை மட்டும் மென்ஷன் பண்ணி கால் என்ட்ரி கொடுத்தா போதும், முழு விஷயமும் அங்க வந்துடும். குறியீட்டு எழுத்துக்களோட பயன்பாட நாம உளவியல் ரீதியாவும் புரிஞ்சுக்கலாம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வாசனை அல்லது ஒரு ராகம் இல்லனா ஒரு காட்சி, இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு அல்லது வருஷங்கள் கழிச்சு எங்கேயாச்சும் லேசா உணர்ந்தா கூட சட்டுன்னு அது சார்ந்த பழைய நினைவுகள் எல்லாம் நம்ம மனசுல வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் இந்த சுருக்கமான எழுத்துக்களும் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போதைக்கு 2வது அத்தியாயத்துல வர்ற அலிஃப் லாம் மீம்ங்கிற எழுத்துக்களுக்கு இதுதான் துல்லியமான வெளிவாக்கம்னு என்னால உறுதியா சொல்ல முடியலனாலும் இதோட பயன்பாடு என்னங்கிறத ஓரளவுக்கு இங்க விளங்கிக்க முடியுது. 2வது அத்தியாயம் மட்டுமல்லாம இன்னும் சில அத்தியாயங்களும் இதே எழுத்துக்களோட தான் ஆரம்பிக்குது. நாம இந்த அத்தியாயங்களை நல்லா திரும்ப திரும்ப வாசிச்சு சிந்திச்சு கலந்துரையாடி அது பத்தின ஆழமான பதிவுகள் நம்மகிட்ட இருக்கும்போது எப்பவாச்சும் அலிஃப் லாம் மீம்ங்கிற இந்த உச்சரிப்பை கேட்டாலே போதும், நம்ம வெளிமனசு கான்ஷியஸ்ல மட்டுமல்லாம ஆழ் மனசு சப்கான்ஷியஸ்லையும் அந்த அத்தியாயங்களோட சாராம்சம் தானாவே பரவ ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில நம்ம எண்ணங்களும் செயல்களும் நல்ல விதமா பிரதிபலிக்குங்கிற புரிதல் நமக்கு இங்க கிடைக்குது. அடுத்ததா 2வது வசனத்தை பார்ப்போம். அது வேதம், அதில் சந்தேகமே இல்லை, உணர்ந்தறிந்து பண்படுவோருக்கு வழிகாட்டியாகும். இந்த வசனத்துல அது வேதம்னு ஒரு வார்த்தை வருது. இத சிந்திக்கும் போது நாம இதுக்கு முன்னாடி முதல் வசனத்துல பார்த்தோமே அலிஃப் லாம் மீம், அந்த தனித்தனி எழுத்துகளும் இந்த வேதத்தோட ஒரு முக்கியமான அங்கம்தான் அப்படிங்கிற உணர்வு தருது. அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு இந்த வசனம் ஆணித்தரமாவும் சொல்லுது. அடுத்ததா இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டும்னு பார்த்தா உணர்ந்தறிந்து பண்படுவோருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரபி மூலத்துல இந்த இடத்துல முத்தக்கீன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வழக்கமா இதுக்கு இரையச்சம் அல்லது பயபக்தின்னு தான் தமிழாக்கம் செய்வாங்க. குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த முத்தக்கீன்கள் யாரு,
அவங்களோட பண்புகள் என்னன்னு ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கு. அதை தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன புரியுதுன்னா, தங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பின்விளைவு இருக்குமேன்னு பயந்து தங்களை தாங்களே சீர்படுத்திக்கிறவங்க, செஞ்ச தவறுகளை அப்படியே வளர விடாம உடனடியா திருத்திக்க கவனம் எடுக்கிறவங்க. அந்த தவறுகள்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு சர்வ பரிபாலனின் வழிகாட்டுதலும் மன்னிப்பும் தான் ஒரே வழின்னு மனதார உணர்ந்து அவங்கிட்ட திரும்புறவங்க. இவங்கள தான் குரான் முத்தகீன்னு அடையாளப்படுத்துது. இந்த ஆழமான அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கணும், அதே சமயம் அது எல்லாருக்கும் புரிகிற எளிய வார்த்தையாவும் இருக்கணும். அதுக்காகத்தான் உணர்ந்தறிந்து பண்படுவோர் அப்படிங்கிற வார்த்தையை நான் இங்க பயன்படுத்தியிருக்கேன். இப்படி யாரெல்லாம் சர்வ பரிபாலனைய உணர்ந்து பண்பட்டு வாழ்றாங்களோ அவங்களுக்கு அலிஃப் லாம் மீம் மாதிரியான மறைபொருட்கள் உட்பட வேதத்தோட விதிகள் எல்லாமே படிப்படியா தெளிவாகும். இறைவன் ஏத்துக்கிற ஒரு அமைதியான சமநிலையான வாழ்க்கையை நோக்கி அது நம்ம கூட்டிட்டு போகும். அந்த நிம்மதியிலேயே நம்ம நிலைநிறுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இதன் மூலமா கிடைக்குது. அடுத்ததா சலாத் இந்த வார்த்தை இடம்பெற்ற 3வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் மறைவானதுடன் நம்பிக்கை கொள்கின்றனர், சலாத்தை நிலைநாட்டுகின்றனர், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவிடுகின்றனர். இந்த வசனத்துல அவர்கள் மறைவானதுடன் நம்பிக்கை கொள்கின்றனர்னு ஒரு வரி வருது. இதை சிந்திக்கும்போது நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயம் இருக்கு. ஆனா அது நம்ம கண்டுக்கு உடனே தெரியறதில்ல. நம்ம பார்வைக்கு அப்பால் இந்த பிரபஞ்சத்துல இறைவனோட விதிகள் ரொம்ப துல்லியமா இயங்கிக்கிட்டு இருக்கு. உணர்ந்தறிந்து பண்பட்டு வருபவர்கள் இதை தங்களுடைய அனுபவத்தின் மூலமா ஆழமா புரிஞ்சுட்டு வருவாங்க. நம்மை நாமே சீர்படுத்திக்கிட்டா கண்டிப்பா அதுக்கான நல்ல பலன் கிடைக்குங்கிற உறுதியான நம்பிக்கையும் அத்தாட்சி பூர்வமா அமையும். இந்த உணர்வைத்தான் அதுக்கு அடுத்து வர்ற சலாத்தை நிலைநாட்டுகின்றனர், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து செலவிடுகின்றனர்ங்கிற வரிகள் ரொம்ப அழகா பிரதிபலிக்குது. நாம ஏற்கனவே குரான் மூலமா ஒரு உண்மையா ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சலாத்துங்கிறது வெறும் சடங்கு முறை மட்டும் கிடையாது. அகிலத்தை படைச்ச இறைவன் நமக்கு காட்டின வாழ்க்கை நெறியை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு விலகாத ஒரு தொடர்பை எப்பவும் வச்சிருக்கிறது தான்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு கிடைச்ச அந்த தொடர்புங்கிற அர்த்தம் இந்த வசனத்தோட சூழல்ல எவ்வளவு கச்சிதமா பொருந்தி போகுதுன்னு. இறைவனோட வழியில நடக்கும்போது அதோட பலன்கள் கிடைக்க கொஞ்சம் தாமதமானாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா இறைவன் கிட்ட இருந்து அதுக்கு ஒரு அழகிய வெகுமதி உண்டுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கும். இது ஏதோ குருட்டு நம்பிக்கை இல்ல, வாழ்க்கையில பல அனுபவங்கள் மூலமா அத்தாட்சி பூர்வமா கிடைத்த இறை வாக்குறுதி. அதனாலதான் அவங்க தொடர்ந்து அந்த இறைநெறியோட சலாத்தை, அதாவது தொடர்பை நிலைநாட்டுறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. தங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை அந்த இறை வழியை பின்பற்றுவதில் செலவும் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தெளிவான உணர்வை இந்த வசனம் நமக்கு தருது. அடுத்ததா 4 மற்றும் 5வது வசனங்களை பார்ப்போம். அவர்கள் உனக்கு இறக்கி வைப்பதையும் உனக்கு முன்னர் இறக்கி வைத்ததையும் நம்பிக்கை கொள்கின்றனர், மேலும் மறுமையுடன் அவர்கள் உறுதியாய் உள்ளனர். அத்தகையோர் தங்களின் பரிபாலனிடமிருந்து வழிகாட்டுதலின் மீது உள்ளனர். அத்தகைய அவர்கள் வெற்றியாளர்கள். இங்க வசனத்துல உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது முத்தகீன்னு சொல்லப்படுற அந்த உயர்ந்த பண்பை நோக்கி படிப்படியா நகர்ந்து போற ஒவ்வொருத்தரையும் குறிப்பதாக உள்ளது. அதாவது இந்த வசனங்களை ஆழமா கவனிச்சு இந்த உணர்வுகளை உள்வாங்கிறவங்களை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. அந்த பயணத்துல போகும்போது நம்ம சிந்தனையிலும் சரி செயலிலும் சரி மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். நமக்கு முன்னாடி இந்த அனுபவங்களை கடந்து வந்த முன் அனுபவஸ்தர்கள் நமக்குள்ள ஏற்படுற இந்த பக்குவ மாற்றங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாம இருந்த மனநிலை, அப்போ நமக்கு இருந்த தெளிவும் நம்மளோட அப்போதைய தகுதிக்கு ஏற்ப அமைஞ்சிருக்கும். இப்போ வாழ்க்கையில பல பாடங்கள் மூலமா மென்மேலும் பக்குவப்பட்டு வருவோம். இந்த வளர்ச்சி போக்கை முன் அனுபவஸ்தர்கள் சரியா உணர்ந்துப்பாங்கன்னு இந்த வரிகள் நமக்கு நினைவுபடுத்துது. வாழ்க்கையில நாம பல இடங்கள்ல அடிபட்டு பல விஷயங்களை அனுபவபூர்வமா உணரும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பான உணர்வும் தானா பிறக்குது. அதாவது நம்மை படைச்சு நிர்வகிக்கிற அந்த சர்வபரிபாலன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை பாடமும் அர்த்தம் உள்ளதுதான்னு நாம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு முன்னாடி கிடைச்ச அனுபவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளோட தகுதிக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. இறைவன் அவரவர் தகுதிக்கும் அவங்க எடுக்கிற முயற்சிக்கும் ஏத்த மாதிரி தான் படிப்படியா அறிவையும் தெளிவையும் மனசுல இறக்கி வைப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவாங்கங்கிற நினைவூட்டலை இது தருது. இப்படி நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மை சீர்படுத்திக்கிட்டு வரும்போது நம்மளோட ஆஹிரா, அதாவது இனி வரக்கூடிய நம்ம எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. அதே சமயம்
ஒருவேளை நாம வழி தவறி போனா அதுக்கான மோசமான பின்விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்குமேங்கிற எச்சரிக்கையும் அந்த உணர்ந்து பண்படுவோர் மனசுல எப்பவும் இருக்குங்கிற புரிதலையும் இந்த வசனம் தருது. இப்படிப்பட்ட தெளிவோட இருக்கிறவங்க தான் தங்கள் பரிபாலன் காட்டுற சரியான வழிகாட்டுதல்ல உறுதியா அமையறாங்க. இவங்க தான் வாழ்க்கையில உன்னதமான வெற்றிகளை அடையறாங்க என்ற நினைவூட்டல இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்குது. இப்போ சலாத் தொடர்பான இந்த 2ஆம் பாகத்துல நாம உணர்ந்த விடயங்களை சுருக்கமா பார்ப்போம். முதலாவதா அலிஃப் லாம் மீம் மாதிரியான குறியீடுகள். இவை வெறும் எழுத்துக்கள் இல்ல, நம்மளோட ஆழ் மனசுல சப்கான்ஷியஸ்ல ஆழமா பதிஞ்சு இறைவனோட வழிகாட்டுதலை நமக்கு ஞாபகப்படுத்துற மிக நுட்பமான நினைவூட்டல்கள் என்ற புரிதலை பார்த்தோம். அடுத்ததா சலாத்ங்கிறது ஏதோ ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்ச விதிகளையும் இறைவன் நமக்கு காட்டிக் கொடுக்கிற வாழ்வியல் நெறியையும் அனுபவபூர்வமா உணர்ந்து அதோட ஒரு விலகாத தொடர்பை எப்பவும் வச்சிருக்கிறது தான்னு இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது. ஆக யாரெல்லாம் தங்களோட கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பாடம் படிச்சு தங்களை தாங்களே சீர்படுத்திக்கிட்டு, அதாவது உணர்ந்து பண்பட்டு இறைவனோட இந்த வழிகாட்டுதலோட ஒரு உறுதியான சலாத்தை, அதாவது உறுதியான தொடர்பை வச்சுக்கிறாங்களோ அவங்களோட எதிர்கால வாழ்க்கை ஆகிரா நிச்சயமா சிறப்பா அமையும். அவங்க வெற்றியாளர்கள். இப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் கூட்டத்துல நாமும் அமைய ஏக பரிபாலன் அவனோட பெரும் கருணையைக் கொண்டு நமக்கு அருள் புரிவானாக. சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.